ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜெமினி ஏஐ மூலிமா நம்மளோட ஃபோட்டோவை ஒரு க்யூட்டான ஃபோட்டோவை எப்படி மாற்றுறதுன்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க விலாவரியாக போய் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளில் போய் ஏஐ மோட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதையே கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதில் எந்த ஃபோட்டோ நம்ம வைக்கணுமோ அந்த ஃபோட்டோவை அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், முதல்ல அந்த இடத்துல ஆஸ்க் எனிதிங்கை போய் கிளிக் பண்ணிவிட்டு அது கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துங்க. இப்போ அப்லோடு இமேஜ்னு இருக்குல்ல, அதில் போய் அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்கோ அந்த ஃபோட்டோவை அதில் செலக்ட் பண்ணி உள்ளே கொண்டு வந்துடுங்க. நான் செலக்ட் பண்ணி உள்ளே கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த ப்ராம்ப்ட் அதில் கொடுக்கணும். இந்த ப்ராம்ப்ட் வந்து நம்மளோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வச்சுருக்கேன். அதை காப்பி பண்ணி இந்த ப்ராம்ப்ட் அதில் போட்டுங்க. போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு அம்புக்குறி இருக்குது பாருங்கள், அதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இதுமாரி லோடிங் ஆகும். எப்படியும் ஒரு 30 செகண்ட் போல் எடுத்துக்குது. அதிகபட்சம் 1 மினிட் மேலே எடுத்துக்கும், பார்த்துங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்துடும். இதில் யார் இமேஜ் வேணாலும் கொடுக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா இப்போ ட்வின்ஸ் இமேஜ் கொடுத்து பார்க்குறேன் பாருங்கள். இது நம்மளோட ஜெமினியில் செஞ்சு காமிச்சேன். இப்போ ஷார்ட் ஜிபிடியில் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். அதேமாரி ஷார்ட் ஜிபிடியில் போய் அந்த ஆஸ்க் எனிதிங் பக்கத்தில் உள்ள ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துக்கிறோம். கொடுத்துக்கிட்டு அந்த ட்வின்ஸ் பாப்பாவோட ஃபோட்டோ இறக்கிக்கிட்டு இந்த ப்ராம்ப்ட்டும் நான் டெஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன், வேணால் யூஸ் பண்ணிக்கிங்க. கொடுத்துட்டு அது பக்கத்தில் உள்ள அம்புகுறி கொடுத்தோம்னா இங்கே பாருங்கள், இவ்வளோ அழகாக இந்த க்யூட்டான ஒரு இமேஜ் வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். இது சம்மந்தம் வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.